Hi friends, welcome to SMS சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குக்கும்பர் வச்சு தோசை பண்ண போறோம். இன்னைக்கு புதுசா பண்றோம். நான் ஏற்கனவே வீட்ல பண்ணிருக்கேன். நீ வீடியோ கண்டி திருப்பி புதுசா பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இது போடுறேன் குக்கும்பர் தோசை. சோ இதுல நான் மத்தியானம் வடிச்ச ரைஸ் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் ஜீரகம். இப்ப நான் குக்கும்பர் ரொம்ப தோல் சீவாம இது மாதிரி லைட்டா சீவிக்கிறோங்க. நல்லா கழுவிட்டு இப்ப நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம். ராவா உங்களுக்கு எப்படி உங்க மிக்சியை பொறுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. சில மிக்சி அரைக்கப்படாம இருக்கும்னு பெருசா போட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு குக்கும்பர் தான் போடுறேன். இது கரெக்டா 2 ஆளு சாப்பிடலாம். கரெக்டா தோசை ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்க குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல எப்படி தோசை ரெடி பண்றதுன்னு நான் காட்ட போறேன். இதை நான் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஓரளவு மையா அரைச்சிருங்க. இப்ப நம்ம இது நான் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். எப்போதும் இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்து அரைப்போம் இல்லையா, அந்த மாவு தான் இது. இதோட இதை ஆட் பண்ணிக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி மாவுலயே உப்பு போட்டுட்டோம் நம்ம ஆல்ரெடி. இது உப்பு என்னோட அந்த மாவுக்கு உப்பு தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவுல உப்பு கலக்கல அப்படின்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. நமக்கு தண்ணி வேணும்னா தேவைன்னா தண்ணி ஊத்தி வர நம்ம கலக்கிக்கலாம். நம்மளோட ஒரு இதுதான். இப்ப இதுல நான் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாதி ஆனியன் தான், மாவு கொஞ்சமா இருக்கிறதுனால. நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது தேவை அப்படின்னா, சில பேர் ரொம்ப ஸ்பைசி மாவுல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வரமிளகாவோட போட்டு நீங்க அரைச்சிக்கலாம். அது அடை டேஸ்ட்ல வந்துடும். ஸோ இதுல நான் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எல்லாம் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்ப கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கும்பர் போட்டிருக்கோம் அப்படிங்கறதே நமக்கு தோசையில அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் தெரிஞ்சிடாது. நீங்க குழந்தைங்களுக்கு ஈஸியா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதோட நீங்க கேரட் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன உங்களுக்கு பீன்ஸ் தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கேரட் நல்லா திருவிட்டு போடுங்க. இந்த மாதிரி சீச்சிட்டு போட்டீங்கன்னா ஒண்ணும் தெரியாது, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம பிளைனா கட் பண்ணி கொடு. பாத்தீங்களா தோசை எப்படி இருக்குன்னு? அவ்வளவுதாங்க, குக்கும்பர் தோசை நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க நல்லா காரச்சாரமா சட்னி அரைச்சுக்கலாம். கார சட்னி நல்லா இருக்கும், பூண்டு போட்டு அரைக்கிறது. இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லா இருக்கும். இப்ப நான் இதுக்கு இதுக்கு நான் கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். இது எப்படின்னா ஒரு 2 பெரிய வெங்காயம்,
10 பல்லு வந்து சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ்ல ஒரு கட்டை வந்து பூண்டு, வரமிளகா, புளி, ஒரு பாதி தக்காளி, உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் நானு. இது சூப்பரா இருக்கும் இந்த தோசைக்கு, காரச்சாரமா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதோட நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஆட் பண்ணோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கிறங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.